பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கிற பொழுது, தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்னை சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த 21ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது, சாத்தானானவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாவீதை எழும்பி அவனுக்குள்ளே செயல்பட்டு அவன் இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுப்பு வைக்கும்படியாக விரும்பினான். அதற்கு தாவீது உடன்பட்டார். ஆகவே சாத்தானுடைய செயல்பாடுகளை தாவீது செய்ய ஆரம்பித்தார். அதை சென்று காத்திடத்தில் சொல்லும் பொழுது, காத்து இது வேண்டாம், தேவனுக்கு பிரியமானது அல்ல, இதே ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி காத்து சொன்னாலும், காத்துடைய பேச்சை மீறி என்ன பண்ணுறாருன்னா, போய் அவர் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பை எண்ண பார்க்குறார். காரணம் என்ன? ஏன் ஆண்டவரை விரும்பலை என்று சொன்னால் 2 காரியம் சொல்ல முடியும். ஒன்று, அவனுடைய விசுவாசம் முழுவதுமாய் மக்கள் மேடத்தில் வந்துவிடும், மக்களிடத்தில் நம்பிக்கை போய்விடும், மக்களை அதிகமாக நம்ப ஆரம்பித்து விடுவார், தேவனிடத்தில் விசுவாசம் குறைந்துவிடும். ஒருவேளை எதிராளி வரும் பொழுது, எதிராளிகிட்ட அவனுடைய மிலிட்ரியில் அவனுடைய இராணுவத்தில் ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னா, இவங்க மிலிட்ரி இராணுவத்தில் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு இந்த இராணுவத்தின் மீது நம்பிக்கை வரும், மக்கள் தொகை மீது நம்பிக்கை வரும். மக்களை சார்ந்து அவர் அந்த நம்பிக்கை போவதை தடுப்பதற்காக ஆண்டவர் நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். இரண்டாவதாக, ஏன் தேவன் அதை கோவப்பட்டார்னு சொன்னால், என் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கும்படியாக. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது பிசாசுக்கு பிடிக்காது. எல்லாம் செய்கிற காரியத்தெல்லாம் சாத்தான் ஏற்றுக்கொள்வான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே தான் தாவீதை ஏவி விட்டு அவன் கணக்கெடுப்பு செய்யும்படியாக விரும்பினான். தேவன் அதை நிராகரித்தார், கோபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி, இந்த சம்பவத்துடைய கடைசி நேரத்தில் வருகிற பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால், தேவன் வாதிக்க விரும்பினார். அந்த மக்கள் எல்லாம் வாதிக்கப்படுகிறார்கள். அந்த கிட்டத்தட்ட 70,000 பேர் அங்கே மரித்து போயிடுறாங்க. 70,000 பேர் மரித்து போனதுனால இவன் மிகவும் வியாகுலப்படுகிறார் தாவீது. அப்போ தான் ஆண்டு கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஏன் ஆடுகளை நீர் கொன்று போட்டீர்? நான் தப்பு செய்தேன், நான் அல்லவா இந்த மக்களை என்ன சொன்னவன்? நான் அல்லவா கணக்கீடு செய்து சொன்னேன். இரண்டாவதாக, நான் அல்லவா பாவம் செய்தேன். மூன்றாவது, நான் அல்லவா பொல்லாப்பு செய்தேன். இந்த 3 காரியங்களும் நான் தான் நடப்பித்தேன், நான் தான் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? மிக அருமையான ஒரு ஜெபத்தை ஆண்டவத்தில் பார்த்து கேட்குறேன். நான் என்ன ஆண்டவரே செய்தேன்? என் ஆடுகள் என்ன செய்தது ஆண்டவரே? நான் தான் ஏதோ செஞ்சுட்டேன், ஆனால் என் ஆடுகளை ஏன் கொல்லுகிறீர்? 1 2 அல்ல, 70,000 ஜனங்கள் மரித்து போனார்கள். ஆகவே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தாவீதால் முடியல என்று சொன்னால், ஆடுகளை மேய்த்து கொண்டு பொழுதே ஒரு முறை சிங்கம் வந்தது, அதன் வாயை கிழித்து போட்டார். ஒரு முறை கரடை வந்தது, வாயை கிழித்து போட்டார். அப்போ ஆடுகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்தார். இதுதான் உண்மையான மேய்ப்பன். அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். அந்த சிங்கத்துக்கோ கரடிக்கோ பார்த்து பயந்து ஓடிவிடாமல் ஆடுகளை காப்பாற்றும்படியாக சிங்கத்தோடு எதிர்த்து நின்றார். காட்டுக்கே ராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கத்துக்கு எதிர்த்து நின்ற தாவீது, தேவன் அவரை பார்த்தார். இவன் அல்லவா எனக்கு உகந்தவன், இவன் அல்லவா என் தேச மக்களை பாதுகாக்கிறவன், ஆளுகை செய்ய இவன் அல்லவா தகுதி படைத்தவன் என்று சொல்லி அவரை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள், அந்த மக்கள் கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவனை ஆண்டவர் தேடாமல், அப்படி என்றால் ஒருவரும் இல்லை. ஆகவே தான் 7 பேர் அந்த வீட்டில் இருந்தாங்க, இன்னும் மேலே இருக்கிறாங்களா என்று சொல்லி கேட்ட உடனே தாவீதை கொண்டு வந்தார்கள். தாவீதை கொண்டு வந்து சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அதன் பிறகு அவர் ராஜ்யபாரத்துக்கு வருவதை பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த இருதயத்தின் எண்ணத்தை அவர் அறிந்திருந்தார். என் ஆடுகள் என்ன செய்தது? அதுதான் ஆத்தும பாரம், அதுதான் ஜனங்களின் பாரம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பாரம் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தவறு செய்தால் என் கூட்ட ஜனங்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள், என் கூட்ட மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் அல்லவா தவறு செய்தேன் என்று தன் தவறை ஒத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த சாபம் அல்லது இந்த பனிஷ்மெண்ட்டை என் மேலே, என் குடும்பத்து மேலே, என் தகப்பன் மீது வருவதாக என்று சொல்லி அவர் ஜெபித்து முடிக்கிறதை பார்ப்போம். ஆகவே நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு நாங்கள் வாழ கத்த கிருபை செய்வராக. எங்கள் முதல் யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு எங்களை கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை தாழ்த்தும் பொறுப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.